Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவல் கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம நிகழ்ச்சி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்து தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி உங்களையும் நான் சந்தோஷப்படுத்துவேன், அவங்க கூட பேசி நானும் சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா வைரலா போயிட்டு இருக்க அயலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த மெயின் லீட் அவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து பரிச்சயமான ஒரு கலை குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ரொம்ப சாந்தமான அமைதியான தமிழ் பெண்ணும் கூட. எஸ் வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் வெல்கம் லவ்லின். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆனா நான் வந்து லவ்லின் எப்போ வருவாங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இவ்வளோ வந்து சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, யாரும் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி வந்திருக்கீங்க. ரொம்ப வந்து சிம்பிளா காமா இருக்கீங்க. எப்படிப்பட்டவங்க லவ்லின் பேசிக்கா? லவ்லின் என்னன்னா குவைட் பட் ஆல்சோ நாட்டி. நாட்டி சொல்ல முடியாது, ஆனா லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நியூ பீப்புள் எல்லாம் கொஞ்சம் குவைட்டா இருப்பேன். அப்ப நான் நேத்தே வந்து உங்களோட பழகி இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா நான் சீரியஸா சொல்றேன், இவங்க வந்து ரொம்ப காமா இருக்காங்க. விஜய் மேம் எப்படி நம்ம எல்லாருக்கும் டப்ப டப்ப டப்பன்னு பட்டாசு மாதிரி பேசுவாங்க, அவங்க டாக்டர் இவ்வளவு சைலண்டா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ உங்களை வந்து யாராவது கேட்டிருக்காங்களா இன்னைக்காவது? நிறைய பேரை கேட்டாங்க. அப்ப என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி நான் சைலண்ட் அண்ட் ஷை, அது ஒன் சைட். அண்ட் இன்னொரு சைடு இஃப் ஐ நோ சம்ஒன், அது கொஞ்சம் ஹைப்பர் டாக்கட்டிவ் அந்த சைடு. ஓகே. ஸோ முதல்ல வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். மைத்திலி வந்து எல்லாரோட மனசுலயும் போய் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க. நீங்க நடிச்ச திரைப்படங்கள் ஆகட்டும் சரி, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப பாவமான ஆனா வந்து ஒரு 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 ரிபல்லியன் இருப்பாங்க அவங்களுக்குள்ள. ஆனா எல்லாமே ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா இருக்கும். ஏன் ஆனா லவ்லின் வந்து எப்படிப்பட்ட ஒரு நாட்டி கேர்ள்ன்றது நான் வந்து பார்த்திருக்கேன், ப்ரொஃபைல்ல பார்த்தேன். ஸோ ஒரு ஒரு மாடர்னான துபாயிலலாம் படிச்ச பொண்ணை கூட்டு போய் வந்து புடவை கட்டி இந்த மூஞ்சில மஞ்சள் பூசி உட்கார வைக்கும் போது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? என்னன்னா யூஸ்வலி ஆஸ் அன் ஆக்டர் அந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் மூட் இருக்கு. ஸோ சீன் கொடுத்தாங்க முன்னாடியே, ஸோ அதுவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷார்ட்ல ஐ கெட் இன் டு த கேரக்டர். ஸோ நான் மைத்லி தான் அந்த 3-4 months ஆஃப் ஷூட்ல நான் மைத்லி தான். ஸோ ஈஸியாக இருந்தது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டைரக்டர் முத்துக்குமார் சார் அண்ட் ராம்ஜி சார் கூட டிஓபி சார், அவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அம்மா கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வித் எவ்ரி ஒன்ஸ் இன்புட் மைத்லி வாஸ் ஃபார்ம்ட். கண்டிப்பா. நான் ஏன் வந்து உங்ககிட்ட கேட்கறேன்னா, அம்மா வந்து ரொம்ப வந்து நிறைய வாட்டி நான் அவங்க கிட்ட இன்டர்வியூஸ்ல எல்லாம் பேசும்போது வந்து லவ்லின் 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 மேம் உங்க ப்ராஜெக்ட் பத்தி நான் வந்து அந்த படத்துல அப்புறம் லவ்லின் மேம் பிகாஸ் ஷீ சோ லைக் உங்களை பத்தி ரொம்ப கன்சர்ன்டா இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு அம்மா செல்லம் நீங்க அப்படிங்கிறது. ஸோ அம்மா என்னைக்கா செட்ல வந்து நீங்க வந்து ஷூட் பண்றதெல்லாம் பார்த்துருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஷி வாஸ் ஆன் செட் த்ரூ அவுட். செட்ல எல்லாம் கேரவேன்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 days வந்தாங்க ஷார்ட்ல, அண்ட் தென் அப்புறமா கேரவேன்ல. ஏன்னா அம்மா கூட சொல்லுவாங்க that she doesn't want to make அந்த டைரக்டர் and all of them uncomfortable. So she's like நான் கேரவேன்ல இருப்பேன், ஹெல்ப் இருந்துச்சுன்னா கால் மீ. ஏன்னா வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும் சந்திரசேகர் சார் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து கேப்டன், இவங்க ஒரு பக்கம் ஃபேமஸான ஆக்ட்ரஸ். ஸோ ஒரு பேம்பர்ட் சைல்டு, சில்வர் ஸ்பூன் சைல்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாலுமே யூ ஆர் ஸோ டவுன் டு அர்த். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஸ்வீட்டாக பழகக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் முதல்ல. அண்ட் லவ்லின் அவர்கள் வந்து எந்த மாதிரி கதைகள் எல்லாம் சூஸ் பண்றீங்க? நான் இப்போதான் வரேன். ஸோ இப்போ நான் ஐம் நாட் இன் த பிளேஸ் டு சூஸ். ஆனால் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் கம்மிங் மை வே அண்ட் அதெல்லாம் பெர்ஃபார்மிங் ஸ்கிரிப்ட்ஸ் தான் வருது, விச் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் வருது. அண்ட் ஐட் லைக் டு டூ எவ்ரி திங். என்னன்னா அந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்கணும். ஸோ அதுதான். அண்ட் ஹவுஸ் ஓனர் படம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட. ஸோ அவங்க இன்னும் பெரிய பட்டாசு, அவங்க டப்ப டப்பன்னு வெடிக்கக்கூடியவங்க. இஸ் அ வெரி போல்ட் லேடி டூ. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எனக்கு லக்ஷ்மி மேம் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா
ஃபர்ஸ்ட்லி ஷீஸ் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர். நாங்க கூட அம்மா மாதிரி தான். அண்ட் ஹவுஸ் ஓனர் பண்ணும்போது இட் வாஸ் சச் அ ஃபன் செட். அந்த டைம் இட் வாஸ் ஸோ மச் ஃபன். அண்ட் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஈவன் டெக்னிக்கலி கூட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா I remember a first shot, first scene கூட நிறைய டேக்ஸ் எடுத்தாங்க. ஸோ நான் நினச்சேன் it was my fault. ஆனால் it was not my fault. It was அந்த angles எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் நைவா இருந்த பிகினிங்ல. பட் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லக்ஷ்மி மேம் கூட அடுத்த படத்துல நான் ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். யா இட்ஸ் a cameo. ஸோ yeah, I'm very happy. நான் லக்ஷ்மி மேம் கிட்ட சொன்ன ஒரு குட்டி ரோல் ஒரு பெரிய ரோல் I'll always do it for லக்ஷ்மி மேம். எஸ், ஏன்னா லக்ஷ்மி மேம் வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து நீந்தி சுனாமில டைவ் அடிச்சவங்க. ஸோ ஷீனோஸ் ஸ்டஃப் இருந்தால் தான் அவங்க வந்து வேல்யூவே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீங்கள் போது கண்டிப்பாக வந்து எனக்கு அப்போவே லவ்லின் மேலே ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விதமான கேரக்டர்ஸ் இருந்தாலுமே உங்ககிட்ட ஃபுல்லாகவே வந்து நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட பெண்ணாகவே தான் எல்லாமே வந்துச்சு. எனக்காவது அதுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னடா நான் காட்ட மாட்டீங்க மாடர்னா, ஒரு டிஷர்ட் ஜீன்ஸில் போட விட மாட்டீங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு இந்த ரோல் கூட ரொம்ப பிடிக்கும். லைக் ஹவுஸ் ஓனர், லைக் ஆக்சுவலா டிஃப்ரெண்ட். ஹவுஸ் ஓனர்ல ஒரு பாலக்காடு பொண்ணு, மருதுல ஒரு தேனி, மதுரை தேனி பேஸ். அண்ட் தென் பேட்டை காலையில கூட ஐ திங்க் அந்த மதுரை சைட். யா, அண்ணன் மேல பனித்துளியில நான் ஒரு கொடைக்கானல் ட்ரைபல் கேர்ள் பண்ணியிருக்கேன். அண்ட் அயலியில அகைன் புதுக்கோட்டை கேர்ள். ஸோ I'm reaching the districts of Tamil Nadu. அதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் உங்ககிட்ட ஏன் அப்ரோச் பண்ணதுன்னா நல்ல தமிழ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து நார்த்ல இருந்து இல்ல வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்கிறவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம தமிழ் பொண்ணுடா அப்படின்னு ஒரு அந்த கனெக்டிவிட்டி உங்க கூட இருக்கிறதால மேபி வந்து டைரக்டர்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஓகே, லவ்லினுக்கு ஆசை இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் இந்த டைரக்டரோட இல்ல இந்த ஆக்டரோட, அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. டைரக்டர்ஸ் கூட, டிஓபிஸ், ஆக்டர்ஸ், ஈவன் ஆக்ட்ரஸஸ், பெரிய 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 லிஸ்ட் இருக்கு. அண்ட் ஹோப்பிங் ஒன் டே எல்லா லிஸ்ட்ல பண்ணலாம். அந்த லிஸ்ட்ல வந்து டாப்ல இருக்க எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். இதுல டைரக்டர்ஸ்ல எந்த டைரக்டரோட வந்து நான் சம்பளம் கூட வேணாங்க பண்றேங்க அப்படி I would definitely say Vetrimaran sir. Yeah, I love his films. In a way, I've worked in his production 2 times. Anil Mele Panithule and Petakale. I hope sir gives me a role. And then Lokesh Kanakaraj, Mari Selvaraj sir, Pandaraj sir, Samudragani sir. Like நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். ஆனா வந்து வெற்றிமாறன். ஓகே. Hero, of course, I would say, of course, Vijay sir is always will be on my list. And then, of course, I've done with sir, Karthi sir, Shiv Karthikeyan sir, Surya sir, everybody. Like, everybody. அம்மா இவங்க போங்குங்க எல்லார் பேருமே சொல்லிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், அந்த லிஸ்ட் இருக்கு மேல. சரி, எந்த ஆக்டருக்கு நான் தங்கச்சியா மட்டும் நடிக்கணும் எனக்கு மனசுலாம் வராது. எல்லா ஆக்டர்ஸ் புரியல, எல்லா ஆக்டருக்கும் நடிக்க மாட்டீங்களா? நான் தங்கச்சி நடிக்க மாட்டேன். ஆமா, கிரஷ் பாய் இண்டஸ்ட்ரியில நான் தங்கச்சி நடிக்க வேண்டாம். நீங்க தாங்க லீட் நீங்க தான். ஆனா வந்து அவருக்கும் ஒரு தனி ட்ராக் இருக்கும்ல. என்னால ஐ கேனாட் see him as a brother அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாராவது இருக்காங்களா? That is all actors. தெளிவு எப்படி டிப்ஸ் பண்ணாலும் பதில் ஒண்ணுதான் வருது. உஷாராதான் இருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு ஸ்டார் கிட்டா நம்ம என்டர் ஆகும் போது இண்டஸ்ட்ரியில ப்ரெஷர் வந்து அதிகம். தனியா ஒருத்தவங்க என்டர் ஆகிறதுக்கும் ஒரு ஸ்டார் கிட்டா வரும்போது பிகாஸ் தேர் ஆல்வேஸ் பி அ கம்பேரிசன். அம்மா அப்படி பண்ணாங்க, என்ன நீங்க ஒரு டேக் எக்ஸ்ட்ராவா போயிட்டா கூட உங்க அம்மாலாம் சிங்கிள் டேக்குங்க நீங்க என்னங்க அப்படின்வாங்க. ஸோ அது உங்களுக்கு என்னைக்காவது எம்பாரசிங்கா இருந்திருக்கா? இல்ல அந்த ஏன்டா ஸ்டார் கிட்டா வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, ஆக்சுவலி ஒரு பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கைடன்ஸ் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஸ்டார் கிட்னா தென் பை நவ் ஐ ஷுட் ஹவ் ஹேட் சம் 100 ப்ராஜெக்ட்ஸ். என்னன்னா த டைரக்டர்ஸ் அவங்க டேலண்டா பாக்குறாங்க. நான் கூட நிறைய ஆடிஷன்ஸ்க்கு நான் போனேன், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் கூட வந்துருச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ வாஸ் நாட் சூட்டிங் அந்த பர்டிகுலர் ரோல். But no, star kid, no, I'm just a normal person who wants to be an actor. அதுதான் நான் சொல்லுவேன். Very sweet of you. ஏன்னா வந்து
ஸ்டார் கிட்ஸ் அப்படின்னும் போதே வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லைம் லைட் அவங்க மேல இருக்கும். நீங்க எங்க போனாலுமே வந்து அவங்களோட டாட்டர் அப்படிங்கிற ஒரு லைம் லைட் இருக்கும். பட் நானும் பார்த்த வரைக்கும் நீங்க என்னைக்குமே வந்து அந்த அந்த ஒரு ஃபேமை யூஸ் பண்ணிக்கிட்டதே இல்ல. இவங்க யார் தெரியுமா? அப்படின்னு உங்க ப்ராஜெக்ட்ட பத்தி பேசும்போது தான், இவங்க அம்மா தான் அவங்க அப்படின்னு நாங்க பேசியிருக்கோம். ஸோ இட் வாஸ் நைஸ். அம்மாவோட நேம யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ என்னைக்காவது வந்து லவ்லின் அவர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? இண்டஸ்ட்ரியிலயா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஒரு லவ்லின்னா ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர்னு நான் அந்த பேர் வேணும். ஸோ ஐ ஒர்க் ஹார்ட் ஃபார் ஆல்ரெடி ஷூர். வாங்கிட்டு தான் இருக்கீங்க நீங்க. ஒரு நேஷனல் அவார்ட். நேஷனல் அவார்ட் கண்டிப்பா. கண்டிப்பா. யாருக்கு தெரியும்? பிரியாமணிலாம் நினைச்சிருப்பாங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஈவென்ச்சுவலி நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும். அப்ப எனக்கு இன்டர்வியூ மட்டும் குடுத்துருங்க. நீங்க சொன்னீங்க எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்னைக்காவது ரிஜெக்ஷன் வந்து நம்மளோட காம்ப்ளெக்ஷனால கிடைச்சிருக்கா? ஏன்னா வந்து ரொம்ப ஃபேரா இருக்கிறவங்க தான் வந்து ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருந்துச்சு ஒரு பீரியட்ல. ஸோ என்னைக்காவது நீங்க அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது இல்ல. என்னன்னா பிகாஸ் பிஃபோர்னா இப்போவே நான் கொஞ்சம் குட்டி தான் இருக்கேன். ஆமா. ரொம்ப குட்டிங்க. ஸ்க்ரீன்ல பார்த்ததோட குட்டியா இருக்காங்க நேர்ல. நான் பிஃபோர் இமேஜின் 4-5 இயர்ஸ் அப்போ நான் இன்னும் குட்டியா இருந்தேன். ஸோ அப்போ நிறைய டைரக்டர்ஸ் பிக் டைரக்டர்ஸ் சொன்னாங்க தட் யூ டூ ஸ்மால் ஃபார் த ரோல் அண்ட் இன்னும் மேபி ஆஃப்டர் 5 இயர்ஸ் யூ கம் அண்ட் சி அந்த இப்ப மாதிரி. திருப்பி போனீங்களா சார்? 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? போல நான் ஐலி கிளிப்பிங்ஸ் அனுப்புனேன் நிறைய பேருக்கு. மறக்காம வந்து கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ 5 இயர்ஸ் கேட்டீங்க 6 இயர்ஸ் ஆயிடுச்சு வரலாமா அப்படின்னு கேளுங்க. பட் நோ ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா அந்த ரோலுக்கு நான் சூட் ஆகல. பட் இட்ஸ் ஓகே. ஹோப்ஃபுல்லி அடுத்த படத்துல கண்டிப்பா இந்த ஒரு நல்ல மனசுக்காகவும் விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கிறதுக்காகவுமே கண்டிப்பா நீங்க ஒரு ரொம்ப பெரிய ஹைட்ஸ்க்கு போக போறீங்க. அண்ட் லவ்லின் அவர்களுக்கு எந்த விஷயம்னா பயம்? ஐ வுட் ஜஸ்ட் சே லைக் ஃபியர் ஆஃப் லூசிங் பீப்புள். அதுதான் டீப். ஆனா கொஞ்சம் டீப் அந்த பயம். ரொம்ப வந்து குட்டி வயசுலயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு உங்களுக்குன்றது நல்லா இருக்கு. சரி, அம்மா ஒரு ஆக்ட்ரஸ். அம்மாவோட நிறைய படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அம்மா வந்து ஒரு 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 ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே எல்லா ப்ராஜெக்ட்லயும் அம்மாவோட கேரக்டர் பேசப்பட்டிருக்கும். அதுல உங்களோட ஃபேவரட் மூவி அது? ஆர்வனம். For sure. ஆர்வனம். லக்ஷ்மி மேம் வேற. இந்த காம்பினேஷன் சூப்பர். அம்மா கிட்ட வந்து நீங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்? அம்மா ஃபர்ஸ்ட்லி அவங்க ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐ ஹோப் இன் லைஃப் லேட்டர் அந்த மாதிரி ஐ எம் ஏபிள் டு பேலன்ஸ் போத். அமேசிங். அண்ட் தென் அம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பங்க்சுவல். ஆக்சுவலா பங்க்சுவாலிட்டி இஸ் சம்திங் ஐம் வெரி இன்ஸ்பயர்ட். அண்ட் நிறைய 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 விஷயங்கள் இருக்கு. ரொம்ப the way she is as a person, I mean everyone should respect. And even sets lama solavanga like take your every film as your first film. And listen to the director and the madri nariya nariya tips கொடுப்பாங்க. சரி, ஓகே. வீட்ல வந்து வெளில வரும்போதே ரக்ஷா வில்லான்னு போட்டிருந்துச்சு. அக்கா பேரு. சண்டைலாம் போட்டிருக்கீங்களா? உங்க அக்காவுக்கு உங்களுக்கு இருக்க பாண்ட் பத்தி சொல்லுங்க. அக்காவும் நான் என்னோட பாண்ட் க்ரூ. சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய சண்டை போட்டோம். we've thrown rackets at each other, we've hit each other. ஆனா அது அந்த சின்ன வயசுல. And then I think college அப்புறம் அவங்க ஆக்சுவலா she only went first to Dubai. So I think அப்போதான் அந்த பாண்ட் வந்தது. You know they say when someone leaves தூரமா இருக்குமோ பிரிந்ததுக்கு அப்புறம் தான் பாசம் பொங்கிட்டு வருது. Exactly. So அப்போதான் அந்த பாண்ட் ஆரம்பிச்சிச்சு. And இப்போ we're like the thickest of like best friends, best thick family and everything. உங்களோட சீக்ரெட்லாம் பிக் பண்ணா அக்காவை கூப்பிட்டுக்கிட்டா வரும் எல்லாமே. உங்க ஏஜேனால கெஸ் பண்ண முடியலங்க. இருந்தாலும் கேக்குறேன் கண்டிப்பா. ஒரு 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 பிக்சர் இருக்கும்ல, எனக்கு வந்து ஒரு பார்ட்னர்னு இருந்தா he must have all these qualities அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லவ்லிந்தையும் கேட்டு வைப்போமே, யூஸ் ஆகும்ல. சொல்லுங்க கமான். என்னென்ன கிரைட்டீரியா இருக்கணும் பையனுக்கு? என்னென்ன கிரைட்டீரியானா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐ திங்க் அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் தென் லாட்ஸ் ஆஃப் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங், கைண்ட்னஸ். ஐ திங்க் அதுதான். ஒரு செலிபிரிட்டியா இருக்கணுமா இல்ல வந்து அப்பா மாதிரி கேப்டன் அந்த மாதிரி வந்து ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. ஒரு குட் ஹியூமன் பீயிங்
மனுஷனா இருந்தா முடிச்சிட்டாங்க. டீசென்ட் ஹியூமன் பீயிங். ஓகே. அண்ட் அயலி பத்தி பேசுவோம். அயலில வந்து நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு சீன் நடிக்கும்போது வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அந்த இமோஷனை கொண்டு வர்றதுக்கு? ஏன்னா நீங்க நடிச்ச சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மக்களும் அந்த சீனை பார்த்து அழணும், மக்களும் ஃபீல் பண்ணணும். நீங்க வந்து அந்த ஃபீலை வந்து கிளறி விடணும் எல்லாருக்குள்ளயுமே. ஸோ நீங்க எவ்வளவு மெனக்கேட்டீங்க? ஆக்சுவலா 1-2 சீன்ஸ் இருந்தது அந்த மாதிரி. அவர் அந்த எமோஷன் அந்த மீட்டர் வரல. ஐ திங்க் அந்த நாட் வளகாப்பு சீன், அந்த சீன் நான் தமிழ் கிட்ட சொல்லுவேன். அந்த வயசுக்கு அப்புறம் வந்து அந்த சீன் நான் சொல்லுவேன். அண்ட் அதுல சேட்னஸ் இல்லை அண்ட் ஆங்கர் இல்லை, அந்த மிட் பாயிண்ட், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு நியூட்ரல், ஒரு அந்த சீன் எமோட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த எமோஷன் கூட நான் இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். இட் வாசன்ட், ஐ மீன் பார்க்கும்போது இட் கிளிக், ஆனா நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நிறைய டேக்ஸ் எடுத்தாங்க. இட் வெண்ட் ஆன் டில் 2 AM இந்த நீங்க வந்து ஒரு டயலாக் பேசியிருப்பீங்க. அதுல எனக்கு எக்ஸாக்டான வேர்ட்ஸ் தெரியல, பட் நீங்க சொன்ன கான்டென்ட் என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் நடக்க போகுது, நான் தான் நிஜம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இதுதான் எல்லாருக்கும் நடக்க போகுது, இதுதான் ரியாலிட்டி, நம்புனா நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆன் ஃபேஸ் சொல்லிட்டு போவீங்க. ஸோ அந்த சீனெல்லாம் ரொம்ப மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய மீம்ஸ்ல நிறைய ரீல்ஸ்ல நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்னன்னா தன்னோட ஒர்க்கை வந்து ஒருத்தங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்றதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்க முடியாது. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஹாப்பினஸ் இதுக்கு மேட்ச் ஆகாது. உங்களோட ஒர்க்ஸ் இப்போ அப்ரிஷியேட் பண்றாங்க ஆடியன்ஸ். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே நான் எதிர்பார்க்கல. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 months இப்போ வரைக்கும் மெசேஜ் பண்றாங்க, ரீல்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் டைலாக்ஸ் கூட இமிட்டேட் பண்றாங்க. ஸோ அதுவே ஒரு புது ஃபீலிங். ஃபைனலி தட் என் ஒர்க் கொஞ்சம் நோட்டீஸ் பண்றாங்க ஆஃப்டர் so many years. அண்ட் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு தெம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த வேலிடேஷன் ரொம்ப முக்கியம் ஃபார் an actor. அண்ட் ஐம் வெரி 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 லைக் blessed and so grateful னு சொல்லுவேன். எவ்வளோ ஒரு தன்மையான ஒரு குழந்தைன்றது நான் இப்பதான் வந்து பேச பேச தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் உங்களை பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பாராட்டி இருப்பாங்க. எல்லா கேரக்டருமே வந்து யூனிக்கான விஷயம் தான். எல்லாமே கிராமத்து பொண்ணு ஊர்க்கார பொண்ணா இருந்தாலும் ஈச் கேரக்டர்ஸ் யூனிக். ஸோ உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இது? இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர், ஈவன் நேத்து கூட நான் வடிவக்கரசி அம்மா மீட் பண்ணேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் நேத்து ராதிகா மேம் இருந்தாங்க, பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருந்தாங்க, எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் லக்ஷ்மி மேம் கூட பார்த்து கூப்பிட்டாங்க. நான் மேம் கிட்ட சொன்னேன், லைக் ஐ யூ ப்ரவுட் ஆஃப் மீ ஃபைனலி. அண்ட் மேம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஐ கான்ட் பிக் ஒன், ஆனா நிறைய நிறைய மெசேஜஸ். நம்ம பப்ளிக்ல போகும்போது ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பிக்சர்ஸ் எடுக்கிறது, உங்ககிட்ட வந்து நான் அதை பார்த்தேன் அப்படின்னு எக்ஸைட் பேசுவாங்க. அதுல மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா நான் அவ்வளோ வெளியில போல போஸ்ட் ஐலில. இப்பெல்லாம் பண்ணலாமா? இப்பெல்லாம் நீங்க பண்ணலாமா? மக்களும் பார்க்கணும்ல உங்களை. அங்க மேக்ஸிமம் நான் ஜிம்முக்கு போறேன். அங்க ஜிம்முக்கு ஏங்க போறீங்க நீங்க? டு கெயின் வெயிட். வெயிட் போட அப்ப போலாம். இல்ல நாட் டு லூஸ். சோ அங்க ஒரு பாத்தீங்களா, போற ஒரே இடம் அங்கேயும் ஒருத்தர் பாத்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அதுவே இல்ல, நான் வெளியில போறேன் மேக்ஸிமம் வீட்டு ஜிம் அதுதான். இப்படி ஒரு ஸ்டார் கிட்டான்னு நான் வியக்கிறேன் பார்த்து. ஏன்னா வந்து எல்லாரும் அங்க போவாங்க இங்க போவாங்க, பார்ட்டி பண்றேன் அங்க போறேன்னு, வீடு ஜிம்முங்க அவ்வளவுதாங்க நான் அப்படிங்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பார்த்துட்டு? அவங்க ஆக்சுவலா வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பிரமியர் மாதிரி ப்ரொஜெக்ட்ல காட்டினேன். அண்ட் அவங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தாங்க. பிகாஸ் அவங்க கூட தெரியும் எவ்வளோ ஐ ஒர்க் ஃபார் திஸ். பிஃபோர் நான் சொல்லுவேன் நான் இந்த சீன் பண்ணியிருக்கேன் அந்த சீன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கும்போது they were very happy. And
இப்போ கூட ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப என்கரேஜிங், கான்ஸ்டன்டா அவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஸ்டோரிஸ்ல. அண்ட் தேர் வெரி 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 சப்போர்ட்டிவ். ஹூஸ் யுவர் பெஸ்ட் கிரிட்டிக்? என்ன பண்ணாலும் இதை நீ கரெக்ட் பண்ணியிருக்கலாம் லவ்லின் அப்படின்னு எப்பயாவது வந்து உங்களுக்கு குறை சொல்லுவாங்க, பட் உங்களோட நல்லதுக்காக வந்து எப்பவுமே கிரிட்டிசைஸ் அம்மா தான் சொல்லுவேன். நானே கேட்பேன் அம்மா கிட்ட, நானே சொல்லுவேன் அந்த சீன் நல்லா இல்ல, ஒரு அந்த சீன் எப்படி இருந்துச்சு, அந்த எமோஷன் வரல, அம்மா கூட சொல்லுவாங்க. ஷுட் பி வெரி லைக் சுகர் கோட் கூட பண்ண மாட்டாங்க. மூஞ்சிக்கு நேரம் பட்டு அதான் சொன்னேன், அந்த அம்மாக்கு இப்படி ஒரு அமைதி பிள்ளையா? அதான் என் ஷாக்கே. அம்மா படன்னு பேசுவாங்க, நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்க. ஓகே, சரி. லவ்லின் அவர்களுக்கு வந்து நிறைய பெட் அனிமல்ஸ் பிடிக்கும்னு நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க போனாலும் கொரோனா டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸை போய் வந்து நீங்க அரவணைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ லவ்லினை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லுங்க. தெரியாதா? பெட் அனிமல்ஸ் பத்தியும் சொல்லுங்க. பெட் அனிமல்ஸ், எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சேம் அது ஆக்சுவலாக என் பர்த்டே டியூரிங் கோவிட்ல, ஜூன்ல கோவிட்ல இருந்தது. ஸோ அப்போ வி வெண்ட் அண்ட் ஃபெட் நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஐ மீன் ஃபுல் ஈஸியார் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்க. அண்ட் வி வெண்ட் animals the same. I'd love to help animals, I love to help people, I love to help everyone. எனக்கு பீச் கிளீனிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு 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 நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் ஃபோக்கஸ்டா போனாலுமே டீப் டவுன் இன்சைட் இந்த சொசைட்டி மேல ஒரு குட்டி கன்சர்ன் இருக்கும். ஆஸ் அ சிட்டிசனா நம்ம இதை மாற்ற முடியலையே, இந்த விஷயம் ரொம்ப வந்து மனசு பாரமா இருக்கு, நியூஸ் பேப்பர்ல பார்க்கவும் கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி லவ்லினை பாதித்த நியூஸ் ஏதாவது இருக்கா? இல்ல லவ்லின் சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்களா? இல்ல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் ஐ கேன். லைக் நான் இப்போ கூட சொல்றேன், டு ஜஸ்ட் கிளீன் த பீச். ஐ திங்க் அதுவே பீச் கூட இல்லை, லைக் அவுட் சைட் கேட் வெளியில கூட பார்க்கும்போது there's a lot of trash. I think first அது கூட I'd like to get it clean. நீரே கிளீனா இருக்கணும், இதுதான் தெரியும். உங்களால தானே ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈவன் லைக் அயலி பண்ணும்போது கூட the whole how period shouldn't stop education, and education is important, especially for a girl. It is extremely important. I mean, city la it's fine, on the district and the rural outskirts la I hope highly on the awareness avanga kuda, I hope it reached them. So அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, லவ்லினோட ஓவரால் ட்ரீம் என்ன? வாட் யூ வாண்ட் டு டு இன் யுவர் லைஃப்? என்னன்னா till I'm 90 100 எனக்கு ஆக்டிங் தான் பண்ணணும். I want to keep acting forever. அதுதான் என் ட்ரீம். அதுதான் சின்ன வயசுல இருந்து I've been thinking, and இப்போ ஃபைனலா I'm getting and கொஞ்சம் I'm reaching it, but I hope I just act forever. சூப்பருங்க. இந்த ஆக்டிங் ஆசை உங்களுக்கு குட்டில இருந்து இருக்கு நீங்க. ஆனா அம்மா கிட்ட வந்து நீங்க சொல்லும்போது நானும் ஒரு ஆக்ட்ரஸ் ஆக போறேன் போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க வீட்ல? துபாய்லாம் போய் படிக்க வச்சேனேமா, ஆக்ட்ரஸ் ஆக போறியான்னு கேட்டாங்களா? அப்ப ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஆனா என்ன சொன்னாங்கன்னா எஜுகேஷன் அயலி மாதிரி, ஐ மீன் அயலி மாதிரி இல்ல, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுதான் சொன்னாங்க, நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி கோ ஃபினிஷ் அண்ட் கம், அப்போ யூ கேன் like fulfill your dreams. So அதுக்கு தான் நான் துபாய் போயிட்டு சைக்காலஜி படிச்சு வந்தேன். and I was like, okay, I'm done studying, if can I please try acting. நீங்க ஒரு டிகிரி வாங்கிட்டதே நான் போறேன் இப்ப. 3 years of my life went there. ஓகே. சோ ஆக மொத்தம் வந்து எல்லார் பக்கத்துல இருந்தும் சப்போர்ட் நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய பேர் என்னோட லவ் அண்ட் கேர் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னும் போது கேட்குற எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நிறைய பிக்சர்ஸ் நான் பார்த்தேன் இளையராஜா சாரோட, பாரதி ராஜா சாரோட. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இளையராஜா சார் அந்த ஒன் டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன். அது மருதோட ஆடியோ லான்ச், அவ்வளோ நான் பேசல. ஐ வாஸ் ஜஸ்ட் வெரி ஹாப்பி டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு சார். பாரதி ராஜா சார் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், அவங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஐலி பார்க்கும்போது. அண்ட் ரொம்ப ஷாக்டா இருந்தாங்க இவங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. பட் பாரதி ராஜா சார், he actually, when you bond with him, he's so grounded, he's so like நிறைய அச்சீவ் பண்ணாங்க லைஃப்ல, but he's still so down to earth, and you enjoy talking to him. He's so much fun to chill with. Yeah. நிறைய மெமரிஸ் இருக்கு.
அம்மா வந்து எல்லா டாப் ஸ்டார்ஸோட பண்ணிட்டாங்க, சூப்பர் ஸ்டார்ல இருந்து நிறைய பேரோட பண்ணிருக்காங்க. என்னைக்காவது அம்மா கிட்ட என்ன அந்த ஸ்டாரை காட்டுங்களேன் கூட்டு போயின்னு கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா நான் அம்மா கேப்டன் மில்லர் பண்றாங்க. So, அம்மா கிட்ட சொன்னேன் எனக்கு தனுஷ் சாமி பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவ் இல்லையா கிளிட்ஸ்? அவள் கிளிட்ஸ் ஓகே. அவன் அம்மா கிட்ட போய் ஒரு பேச்சு போடுறோம். ஓகே. ஸோ நான் சொன்னேன் நான் மீட் பண்ணிருக்கேன் ஒன் டைம் தனுஷ் சார். நான் சேம் நான் பேசல, ஜஸ்ட் ஒன் ஹாய் சொன்னேன். and I think பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. exactly பேச மாட்டேன். So I think he's a fabulous actor, தனுஷ் சார். ஏதாவது ஒரு மூவி பார்த்திருப்பீங்க, அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த கேரக்டரா இருந்திருக்கூடாதா அப்படின்னு வந்து ஏங்குன ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது? அப்படி இல்லை, ஆனா எனக்கு ஒரு பயோபிக் பண்ணணும்னு அந்த ஆசை இருக்கு. லைக் நான் மகாநதி பார்க்கும்போது ஐ என்ஜாய்ட் வாட்சிங் கீர்த்தி சுரேஷ் மேம் ஆஸ் மகாநதி. ஸோ அந்த மாதிரி இஃப் ஐம் ஏபிள் டு பெர்ஃபார்ம் அண்ட் இஃப் ஐம் ஏபிள் டு கேரி அ பயோபிக் ஸ்ட்ராங். சரி, உங்களுக்கு பயோபிக் பண்ண சான்ஸ் கிடைச்சா எந்த ஆக்ட்ரஸோட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை? அதுல நான் சூஸ் பண்ண முடியாது. ஆனா ஐ லைக் டு ஆக்சுவலி டூ ஸ்போர்ட்ஸ் ஆர் history or அந்த மாதிரி. I mean of course actors also, but I don't know who another personality, inspiring lady. Inspiring lady. நான் யோசிக்கிறேன். நிறைய பயோபிக்ஸ் ஏற்கனவே வருது. இல்லைங்க, கண்டிப்பா நடக்குங்க, நீங்க நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். அதுக்கும் ப்ரமோஷனுக்கு நான் வருவேன், நீங்க என்ன மறக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே. எல்லாருக்கும் வந்து விஜய் சார் அஜித் சார் எல்லாம் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். 2 பேர் கூடயுமே ஒரே டைம்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா எதை எடுப்பீங்க? சப்போஸ் 2 பேரும் சேம் படத்துல இருந்தாங்கன்னா இதெல்லாம் எப்படிதானோ போங்க, எப்படிடா அப்படிதான் இருக்கு எனக்கு. ஆனா நடக்கலாம், யாருக்கு தெரியும். அவரோட அந்த ஒரு தனி யூனிவர்ஸ்ல இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்ககிட்ட வந்து நான் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து நான் ராதிகா மேம் பக்கம் போயிடுறேன். அம்மா மாதிரியே அவங்களும் ரொம்ப போல்டான ஒரு ஆக்ட்ரஸ், கூட ஒரு பீரியட்ல கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க கூட வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களோட இன்டராக்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ராதிகா மேம் கூட சின்ன வயசுல இருந்து நான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் that she is also being a part of this. ஸோ அம்மாவும் ராதிகா மேம் கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. அண்ட் கொஞ்சம் நர்வஸ்னஸ் கூட இருந்தது. ஏன்னா அஃப்கோர்ஸ் சின்ன வயசுல தெரியும், ஆனா நான் அவ்வளோ பேச மாட்டேன். நான் ஒரு கார்னர்ல நான் இருப்பேன். அண்ட் மேக்ஸிமம் நான் ஸ்மைல் பண்ணுவேன். ஆக்சுவலி இப்போ கூட ஈவென்ட்க்கு போகும்போது ஐம் வெரி ஷை. I'm very shy. So அந்த nervousness இருந்தது. ஏன்னா she seen me as a shy kid. So cut to மருத perform பண்ணும்போது அந்த நிறைய performing இருந்தது. And she not seen me as அமுதா அந்த character. ஆமா. So nervousness இருந்தது. And second படம் கூட so கொஞ்சம் extra takes நான் எடுத்தேன். ஸோ மேம் கிட்ட சொன்னேன் சாரி இஃப் ஐ டேக் எக்ஸ்ட்ரா டேக்ஸ். அண்ட் அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாங்க. அவங்க கூட சொன்னாங்க சொன்னியோ செகண்ட் ஃபிலிம், இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, நோ ஸ்ட்ரெஸ். ஏங்க why are you this sweet? ஐயோ என்னால முடியல, நான் டேக் எடுத்தேன், நான் இது பண்ணேன்னு கூட ஒரு ஆக்ட்ரஸ் ஒத்துக்கிறாங்கன்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒரு ஸ்டார் கிட், அது ஒரு சில்வர் ஸ்பூன் ஃபேமிலி. லைக் எனக்கு திரும்ப திரும்ப ஒரு ஷாக்கு தான் கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் நைஸ், இப்படி வந்து எப்பவுமே டவுன் டு அர்த்தா இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், சீக்கிரத்துல மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒருத்தவங்களோட தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன் நினைக்கும் போது ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபைனலி அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லைனப்ல இருக்கு, என்னென்ன பேச்சுவார்த்தைகள் போகுது? ஸோ இப்போதான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் வருது. அண்ட் நான் சைன் பண்ணல, ஆனா அந்த டாக்ஸ்ல இருக்கு. ஹோப்ஃபுல்லி சூன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க மே ஷூட்டிங்ல ஆரம்பிக்குவாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப். கண்டிப்பா
எப்படி உங்களுக்கு அயலி ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்ததோ, ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததோ, அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஒரு மிகப்பெரிய ஹைட்ஸ்க்கு உங்களை கொண்டு போக அவல் கிளிட்ஸ் சார்பா வாழ்த்துக்கள். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.